ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ அரியநாதர் திருக்கோவில் பஞ்சஸ்தலம் குபேரஸ்தலம். ஸ்தல வரலாறு: நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள கரிகேசவநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியநாயகி சமேத அரியநாதர் திருக்கோவில் சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஏனெனில் குபேரனே இத்தலம் வந்து சிவனை வழிபாடு செய்திருக்கிறார். இங்கே சனீஸ்வரனின் மனைவி சேஷ்டா தேவிக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். இடக்காலை வலது காலின் மீது மடக்கி வைத்த மாதிரி தோற்றமளிக்கிறார். பின் இரு கரங்களில் மானும் மழுவும் ஏந்தியிருக்கிறார். அரிகேசரி என்ற பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதால் மன்னன் பெயரால் இவ்வூர் அரிகேசவநல்லூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. குபேரன் சந்நிதி: வடக்கு சுற்றில் இறைவன் சந்நிதிக்கு வடகிழக்கே செல்வத்தின் அதிபதியான குபேரனின் மிகப்பெரிய கற்சிலை காணப்படுகிறது. வலக்கையில் கதையை ஏந்தி இடக்கையை மடித்த காலின் மீது வைத்துக்கொண்டு சுமார் 4 அடி உயரத்தில் மிக பெரிய உருவமாக குபேரன் காட்சியளிக்கிறார். இந்த குபேரனுக்கு தீபாவளி மற்றும் அக்ஷய திருதியை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. குபேரர் இந்த ஸ்தலத்தில் காட்சியளிப்பதற்கான விளக்கம்: இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த குபேரனிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் அவரது சகோதரனான ராவணன் பிடுங்கிக் கொண்டு அவரது புஷ்பக விமானத்தையும் அபகரித்து கொண்டு துரத்தி அடித்தபோது அவர் கரிகேசவநல்லூரில்தான் வந்து விழுந்தாராம். அவர் வழிபடுவதற்காக சாவித்த லிங்கம்தான் கரிகேசவநல்லூர் சிவனாவார். குபேரன் இந்த சிவனை பூஜித்து இழந்த செல்வங்களையெல்லாம் திரும்ப பெற்ற ஸ்தலம் என்பதால் இந்த கரிகேசவநல்லூர் சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்று திகழ்கிறது. கடன் தொல்லை இருப்பவர்கள், செல்வ வளம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து குபேரன் பூஜித்த சிவனையும் குபேரனையும் வழிபாடு செய்தால் செல்வச் செழிப்பு உண்டாகி வாழ்வில் எல்லா வளமும் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. வெளிச்சுற்று பிரகாரத்தில் சனீஸ்வரனின் மனைவி சேஷ்டா தேவி தமது மைந்தன் மாந்தியை மடியில் வைத்து கொண்டு சன்னதி கொண்டிருக்கிறார். சாதாரணமாக சேஷ்டா தேவியின் சன்னதி சிவாலயங்களில் காண முடியாது. ஆனால் இக்கோவிலில் பெரிய திருவுருவத்துடன் சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதால் இது மாந்தி தோஷத்திற்கான பரிகார ஸ்தலமாகவும் வழிபடப்படுகிறது. ஜாதகத்தில் மாந்தி தோஷம் உள்ளவர்கள் இங்கே உள்ள சேஷ்டாதேவிக்கு அர்ச்சனை செய்து கொண்டு அத்தோஷத்தை இருந்து நிவர்த்தி பெறலாம். ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ அரியநாதர் திருக்கோவில் பஞ்சஸ்தலம் குபேரஸ்தலம். ஸ்தல வரலாறு: நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் உள்ள கரிகேசவநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியநாயகி சமேத அரியநாதர் திருக்கோவில் சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த
இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஏனெனில் குபேரனே இத்தலம் வந்து சிவனை வழிபாடு செய்திருக்கிறார். இங்கே சனீஸ்வரனின் மனைவி சேஷ்டா தேவிக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். இடக்காலை வலது காலின் மீது மடக்கி வைத்த மாதிரி தோற்றமளிக்கிறார். பின் இரு கரங்களில் மானும் மழுவும் ஏந்தியிருக்கிறார். ஹரிகேசரி என்ற பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதால் மன்னன் பெயரால் இவ்வூர் ஹரிகேசவநல்லூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. குபேரன் சந்நிதி வடக்கு சுற்றில் இறைவன் சந்நிதிக்கு வடகிழக்கே செல்வத்தின் அதிபதியான குபேரனின் மிக பெரிய கற்சிலை காணப்படுகிறது. வலக்கையில் கதையை ஏந்தி இடக்கையை மடித்த காலின் மீது வைத்து கொண்டு சுமார் 4 அடி உயரத்தில் மிக பெரிய உருவமாக குபேரன் காட்சியளிக்கிறார். இந்த குபேரனுக்கு தீபாவளி மற்றும் அக்ஷய திருதியை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. குபேரர் இந்த ஸ்தலத்தில் காட்சியளிப்பதற்கான விளக்கம்: இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த குபேரனிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் அவரது சகோதரனான ராவணன் பிடுங்கிக் கொண்டு அவரது புஷ்பக விமானத்தையும் அபகரித்து கொண்டு துரத்தி அடித்தபோது அவர் கரிகேசவநல்லூரில்தான் வந்து விழுந்தாராம். அவர் வழிபடுவதற்காக சாவித்த லிங்கம்தான் கரிகேசவநல்லூர் சிவனாவார். குபேரன் இந்த சிவனை பூஜித்து இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெற்ற ஸ்தலம் என்பதால் இந்த